சாய் விசித்ரா. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் சிங்கமுத்து. இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். பீரோல துணி மாட்டிருக்கு, எடுத்து விடு. நான் எந்த பேரை வச்சிருக்கேன்? என்னது இது? ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அங்க என் ஆத்துக்காரி கைப்பக்குவ மாதிரி எவாளுக்குமே இல்லையே. ஏன் கைப்பக்குவத்தை நீ பார்த்தது இல்லையா? நீங்களும் ஒத்த குழம்பு வைப்பேல. உங்களுக்கு ரஜினிகாந்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அவரும் கண்டக்டராக இருந்து தான் சினிமாவுக்கு வந்தார், நீங்களும் கண்டக்டராக இருந்து தான் சினிமாவுக்கு வந்தீங்க. குடும்ப சிக்கல். எங்கள் அப்பா பர்மாவில் இருந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கால்நடையாக வந்ததில் அவர் ஒருத்தர். மாமரங்கள் ஏறி மாமரம் மாங்காய் திருடுறது. நான் இருக்கிறவனே எங்கள் வீட்டுக்கு எதுவுமே குறையில்லை. மாங்காய் வந்துடும், தேங்காய் வந்துடும். எங்கள் அப்பா கண்டிக்க மாட்டார். தாய் தேப்ப நீ உருப்பட மாட்டான்னு சொன்னது சும்மா வேலையை பார்த்து சம்பளத்தை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு பேசாமல் நடிக்க போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அப்புறம் அங்கே யாராவது இழுத்துக்கிட்டு ஓடுறது, நாங்கள் பஞ்சாயம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நான் வந்து மூத்தவனா போயிட்டேன். அதனால் பியூசியோட படிப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. ஒரு 4 வருஷம் கண்டக்டராக போட்டாங்க. ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணோம். காலேஜ் பஸ் ஒன்று இருந்துச்சு, யாரையுமே நம்ப மாட்டாங்க. 4 வருஷம் முடிஞ்ச உடனே யோசிச்சு பார்த்தேன், இப்படியே கண்டக்டராகவே இருந்தோம்னா காக்கி சட்டையை போட்டுக்கிட்டே காலம் கழிக்க வேண்டியதானா, ஏன் ஒரு மாற்றமாக ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ணானு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் நகரில் மெயின் ரோட்டில் அரிசிவும் அரிசி மண்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ணேன். அரிசிக்கு எங்கே வருது? நான் மெட்ராஸில் வந்து கடையை ஆரம்பிச்சிட்டேன். அரிசி அனுப்புங்க, விற்றுட்டு தாரேன். நீங்கள் எப்படி நான் அனுப்பி விற்றுட்டு கொடுத்தீங்களோ அது முதலாளி வேறங்க. நீங்கள் பார்த்தா பிழைக்க வந்தீங்க, பிழைக்கவே விடாதா உங்களுக்கு? ஒரு 10 பேர் வந்தாங்க புல்லட்டில். அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அவரை கல்லாவில் வைப்போம். அவர் என்ன பண்ணிட்டாரு, வியாபாரம் நடக்க 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 வேறு மாதிரி விஷயங்களை கையாண்டு நான் லாபமாக சம்பாதிக்கிறேன், கணக்கு பார்த்தா நஷ்டமாக வருது. நம்ம ராமநாதன் ஒருத்தர் இருந்தார், கல்லுக்குளிர ராமநாதன். அவங்கெல்லாம் நம்ம கடைக்கு வருவாங்க. அண்ணே நீ நல்லா காமெடி பேசுகிற, நல்லா எழுதுகிற, பண்ணுற, நீ வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னோன்னா எனக்கு சந்தேகம். சங்கர் சாரோட நம்ம கடைக்கு வந்தார். அந்த வழியாக போகும்போது சிங்கமுத்து ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஊர்மதியாரைன்னு ஒரு படம் எடுத்தார், அதில் போனேன். சிங்கமுத்து வடிவேலோட தெய்வ வாக்குன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் 2 பேரும் ஒரு சீன் பண்ணேன் அவர் கூட. அதான் வடிவேல் பார்த்து, அண்ணே நல்லா டைலாக் பேசுகிற, நல்லா எழுதுகிற. நிறைய சினிமா பார்ப்பீங்களா? அப்போ பழைய படம் டூரிங் டாக்ஸில் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பிள்ளைலாம் தட்டியை பொத்துட்டு போய் சண்டையெல்லாம் நடந்திருக்கு. ஒரு 20 பேர். சிறையில் பார்த்த அந்த எம்ஜிஆரையும் சிவாஜியும் நேராக பார்த்தீங்களா? எம்ஜிஆரை சித்தப்பா மகளுக்கு, போலீஸ்கார் இன்ஸ்பெக்டர் மகளுக்கு வந்திருந்தார். அப்போ எம்எல்ஏ இருந்தார், கல்யாணத்துக்கு வந்திருந்தார். ரொம்ப காலங்க தூக்கிட்டார். சிவாஜியை பார்த்தேன் மண்ணுக்குள் உயரத்தில். இல்லையா எல்லாம் நடிக்க வந்துட்டீங்களா, பயங்கர நடிகனா இருவிய. அப்பவும் கமெண்ட் சார் என்கிட்ட நல்லா பேசுவார். அஸ்ட்ராலஜி எனக்கு தெரிஞ்சதுனால பெரிய உலகத்திலே நீந்தாண்டா சோசியம். உங்களுக்கு சினிமாவில் நடிக்க முடியுன்ற நம்பிக்கை எங்கே வந்தது? அப்போ அந்த கிராமத்தில் வந்து வீரவாஜம் கட்டப்பா வசனம் பேசுகிறது, அது பேசுகிறது, இது பேசுகிறது, இப்படியெல்லாம் இருக்கும். சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராஜகுமாரன், தேவயானி ராஜகுமாரன் திடீர்னு வந்து ஒரு தடவை, அண்ணே நாளைக்கு திருப்பதி போகணுன்னாரு. சரி போவோம். விடிய காலம் 3 மணி ஆச்சு. என்னென்ன ஒரு ஃபோன் வந்தது, போனோம். திடீர்னு மாடியிலேருந்து ஒரு உருவம் குதிச்சா தேவயானி. திருப்பதின்னு சொன்னார், திருத்தணியில் வண்டியை திருப்பிட்டார். 2-3 பேர் போலீஸு அவங்க ஊரே தேடுது. அது சரத்குமார் தேடுறாரா, அவர் தேடுறாரா, யாரா இன்னொரு ப்ரொடியூசர் தேடுறாங்க, யாராக இருந்தாலும் வெட்டுங்கிறாங்க. சீதாவுடைய காதல்லையும் உங்களுக்கு பங்கு இருக்கா? நீங்கள் முதல்ல முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்த தெய்வ வாக்கு படத்தினுடைய கதாநாயகன் கார்த்திக். ஆமாம், காமெடியில் அசத்தக்கூடியது. மிக அருமையான ஆர்டிஸ்ட் இல்லையா? ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பார், ஆனால் எல்லாமே தெரியும்.
இன்றைக்கு ஒரு சில காரணங்களால் உங்களுக்கும் வடிவேலுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரோட பழகிய நாட்கள் இருக்குல்ல, ஆமாம், அப்போ வந்து இங்கே 2 பேரும் உடன்பரவா சகோதரர் மாதிரி தான் நல்லா இருந்தீங்க. நல்லா என்கிட்ட பாசமாக இருப்பார். அது மாதிரி நான் வடிவேலு எது இருந்தாலும் என்னை கேட்காம செய்ய மாட்டார். ஒரு சொந்த அண்ணன் மாதிரி நினைப்பார். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவையில்லாமல் யாருடைய பேச்சை கேட்டாரோ அதெல்லாம் தெரியாது. திடீர்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்குறவங்கெல்லாம் வடிவேலை ஏமாத்தினார். அவருக்கு ஒரு சந்தேகம், பையன் நடிக்க வந்துட்டான், பிள்ளையை படிக்க வச்சுருக்காரு, பயங்கரமாக கோல்டு மெடல் வாங்கியிருக்கு பொண்ணு, அமெரிக்காவுக்கு போயிடுச்சு, நம்மளை திருடித்தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரோன்னு அவர் சொன்னது. ஒரு இடம் வாங்கி கொடுத்தேன், நான் 3 கோடிக்கு விற்றுவிட்டேன். இவர் கத்தியை வச்சு மிரட்டினார் விற்க சொல்லி. போலீஸ் கூப்பிட்டு என்னை விசாரிக்கிறாங்க. நான் ஒரே வரி சொன்னேன், சார் காணாமல் சொல்கிறாரு சொத்து. அந்த அம்மா கிட்ட இந்த அழைப்பு வந்து பார்க்க போனீங்க. அழைப்பு வந்துச்சு. இங்கேருந்து போகும்போதே பயமுறுத்திட்டாங்க. அண்ணே அங்கே போய் காலரை கடை ஏற்றி விட்டுக்கிட்டு ஒரு தடவை சொன்னாங்க, எஸ்.எஸ். சந்திரன் தானே உங்கள் ஊர், அவருக்கு எம்பி ஆனார் தெரியுமா? ஆமாம், அந்த ஊர் தானே நீங்களும் அப்படின்னா. கலைஞர் எப்போ சந்திச்சிருக்கீங்களா? என்னை பிடிச்சி ஒரு நாள் உள்ளே வைக்க சொல்லிட்டார் வடிவேலு. ஒரு நாளாவது உள்ளே வச்சா தான் நான் விஜயகாந்துக்கு பிரச்சாரம் பண்ண வருவேன் அவரை எதிர்த்துன்னு சொன்னோன்னே. ஒரு 40 போலீஸ் வந்தாங்க இங்கே. அப்புறம் வெளியே வந்து நேராக கலைஞர் வீட்டுக்கு தான் போனேன். பெர்மிஷன்லாம் வரக்கூடாது. பெர்மிஷன் வடிவேலு மட்டும் பெர்மிஷன்லாம் வராரு. இப்போ என்ன, நான் அவரை பார்க்காம போக முடியாது, வேணும்னா என்னை சுடுங்க. ஒரு பெரிய நடிகனாக வந்துட்டேன். இனிமேல் எதாக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு 10 பேரை வச்சு கலந்து பேசு. அது இல்லாமல் திடீர்னு ரிப்போர்ட் கொடுத்து. ஜாதக ரீதியாகவே நீங்களும் அவரும் பிரியணும்னு இருக்கா? அந்த மாதிரி 2 பேரும் பகைக்க வேண்டிய நேரம் வருது. நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் பகைச்சிருவீங்க. விஜயகாந்தோட எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? விஜயகாந்த் ரொம்ப, அவர் படம் 2 3 நடிச்சிருக்கேன். என்னமோ என்கிட்ட பர்சனலாக நல்லா பேசுவார். முதல்ல அம்மாவோட கூட்டணி சேர்றப்போ உங்களுக்கும் வடிவேலோட கருத்து வேறுபாடு, அவருக்கும் வடிவேலோட கருத்து வேறுபாடு. ஆமாம், இல்லை அவர் சொல்லுவார், சும்மா அதெல்லாம் வருத்தப்படாங்கன்னு அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். இருக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ காலம் நெருக்கி பழகிய நண்பனோட இப்படி ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் நடந்திருக்கு இந்த சினிமாவில். அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வீங்க? எனக்கு பயங்கரமான பிரச்சனைலாம் வந்திருக்கு. ஒரே வரியிலே முடிச்சிருவேன். விளையாட்டு இல்லை. 4 மணிக்கு எந்திரிங்க. திருப்புகள் ஒரு பாட்டு, முத பாட்டிலே சவுந்தரராஜன் திணறிட்டார். திருவண்ணாமலையிலே பிறந்தார். கொஞ்சம் செல்வ செழிப்பான விட அளவுக்கு மிஞ்சி அவர்கள் பெண்களிடத்தை தொடர்பு வைத்ததால் நோய் வந்தது, தொழுநோய். ஓடினார், மேலேருந்து குதிச்சார். படப்பிடிப்பு தளத்தில் இந்த ஆன்மீகத்தை பற்றிலாம் பேசுவீங்களா? பேச சில பேர் கேட்பான், கோவை செல்லலாம் கேட்கும். அப்படியா? சந்தானத்துக்கு உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். சந்தானம் மிகப்பெரிய திறமசாலி. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லையா, இல்லை சேர்ந்த இடங்கள். இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்கு நாம் நினைத்தவாறெல்லாம் தொண்டு செய்ய முடியும் என்று நினைத்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு பொதுவாக சினிமாவில் நகைச்சுவை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காமெடிக்கு கடுமையான பஞ்சம் இருக்கிறது.